Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பாதுஷா ஸ்வீட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ. நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம கெட்டியாக மாவு பிசைஞ்சால் மட்டும்தான் நம்ம சர்க்கரை பாகில் டிப் பண்ணும்போது அந்த சர்க்கரை பாகு உள்ளே இறங்கி சாப்பிடும்போது ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் மாவை ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா அப்போ ஷேப் சூப்பராக வரும். ஆனால் அந்த சர்க்கரை பாகு உள்ளே இறங்காது, கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிட்டா மாதிரியே இருக்காது. ஸோ பாதுஷா நல்லா வரணும்னா மாவு கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இதுக்கு மேலே ஒரு கிளாத் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு எப்படி ரெடி பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். நான் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வரணும். வாசனைக்காக இது கூட நான் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம், கலர் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாதுஷாவை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போது நான் மாவுலேருந்து ஒரு பகுதியை எடுத்திருக்கேன். இதை நல்லா உருண்டையாக பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி தான் விரிசல் விட்டா மாதிரி இருக்கும், ஏன்னா மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால. இதை வடை மாதிரி தட்டிக்கோங்க. நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கும் போது தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக சூடாகிடுச்சு அப்படின்னா மேலே சீக்கிரமாக வெந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கமும் திருப்பிடுங்க. 2 பக்கமும் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிடலாம். நம்ம இதை பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே சர்க்கரை பாகு ஆறிடுச்சு அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிடுறேன். எல்லா பக்கமும் இந்த சர்க்கரை பாகு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு 4 நிமிஷம் இருந்தாலே போதுமானது. இப்போ இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், பாதுஷா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.